ஜஸ்ட் மற்றவங்க வீடியோவை யூஸ் பண்ணி உங்களால் லட்சத்தில் சம்பாதிக்க முடியும். வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இந்த 2 நிமிஷத்தை வச்சே நீங்கள் அதிகமான வீடியோஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு உங்களால் 50 வீடியோ கூட கிரியேட் பண்ண முடியும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உங்களுக்கு கேமராவோ மைக்கோ எதுவுமே தேவையில்லை. ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். வித் ப்ரூஃபோடு காமிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதனால் கீழே வந்து கமெண்டில் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மணி மேக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது வந்து கொண்டே இருக்கின்றது. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து உதாரணமாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். முதல்ல ஒரு மெத்தடை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு அது எந்த மாதிரி வீடியோஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் தெளிவாக பண்ணாமல் அரைங்குறையமாக கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் எனேபிள் ஆகாது. ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்குவீங்க. ரீயூஸ் கண்டென்ட் வரத்துக்கும் ப்ராப்ளம் இருக்கிறது. தெளிவாக வந்து பாருங்கள். வீடியோ கடைசியில் வந்து அதை எப்படி அப்லோட் பண்ணுவது என்பதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். சரி வாங்க இப்போ அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்தெந்த சாம்பிள் வீடியோஸ்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இவர் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸாக தான் இருக்குது. பின்னாடி ஒரு மேட்ரு போயினுக்குது. முன்னாடி வந்து ஒரு உட்காந்து பேசினுக்கிறாரு. இது மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் வந்து அவர் போடுறாரு. அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு காசு வருதா இல்லையா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வந்து பாருங்களா கமெண்டில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்களா டாலர் சிம்பிள். இது மாதிரி டாலர் சிம்பிள் வருதுன்னா அவருக்கு காசு வந்துனுக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். எவ்வளோ காசு சம்பாதிக்கிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு சேனல் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இவங்களும் இதே மாதிரி வீடியோஸ் தான் போடுறாங்க. இவங்களுக்கும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிக்குது. இங்கே பாருங்கள் மெம்பர்ஷிப் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இவங்களுக்கு ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் தான் இருக்கும். பாருங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணோம்னா பின்னாடி ஒரு ரியாக்ஷன் வீடியோஸ் மற்றவங்க வீடியோ அதுக்கு இவங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸை நீங்கள் ப்ராப்பராக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா இவங்களுக்கு காசு வருதா இல்லையா என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பி கமெண்ட் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் இருக்குது. அப்போனா அவங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிட்டு இருக்குது. காசு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி அப்ராக்சிமேட்டாக மந்த்லி எவ்வளோப்பா சம்பாதிப்பார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதையும் நம்ம கிளியராக வந்து பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம குரோமில் போயிட்டு சோஷியல் பிளேடுன்னு சொல்லிட்டு இருக்குது. சோஷியல் பிளேடில் அந்த மேடம் பேரை போட்டுட்டு இங்கே வந்து பாருங்களா மந்த்லி $494 வந்து இவர் சம்பாதிக்கிறாரு. சோஷியல் பிளேடு கெஸ் பண்ண அளவுக்கு இவங்க வந்து $494 வந்து சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிட்டு இது காமிக்குது. இப்போ இந்த $494 வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதையும் நம்ம பார்த்துடலாம். இந்தியன் ருப்பீஸில் வந்து இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 43,000. இது மாதிரி மற்றவங்க வீடியோ எடுத்து போட்டு இவர் 43,000 சம்பாதிக்கிறாரு மாதம். இதுவே வந்து எல்லாமே 10 மில்லியன்ஸ்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1 lakh வந்து இவருக்கு வந்துடும். இந்த மாதம் மட்டும் இப்படி இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேக்கில் சம்பாரிச்சுக்கிறாங்க. இந்த ட்ரிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். இப்போ வந்து ஒரு சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வந்து எதுவுமே தேவையில்லை. பெரிய வீடியோஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய வீடியோஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்மளது ஸ்கில்ஸ் மேக்கர் டிவிக்குன்னு வச்சிங்களா. இந்த ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி இல்லாட்டா வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லா பிடிச்சிருக்கும். அதை மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த விஷயத்தை வந்து இங்கே ரீமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட்டர் வந்து அலோவ் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா இங்கேருந்து நீங்கள் ரீமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் கொலாப் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரீமேக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயம் இருக்குதுப்பா, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து இது மாதிரி ரீமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் தெரிவிக்கலாம். இதுலேருந்து நீங்கள் லட்சத்தில் சம்பாதிக்க முடியும். இதை ப்ராப்பர் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஷார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போயினுக்குதுங்களா. இப்போ இவர் எப்படி பண்ணுறாரு என்பதை பற்றி எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து நார்மலாக வந்து படுத்துந்தாங்கிறார் தரையில், ஆனால் இப்படி நின்றுங்கிற மாதிரி வீடியோ பிடிச்சிக்கிறாரு. இதை நான் ஒரு ரியாக்ஷனாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஜனங்களுக்கு. அதுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இங்கே ரவுண்டாக மார்க் தெரிஞ்சு பாருங்கள். இந்த ரவுண்ட் மார்க் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் கொலாப் வீடியோ பண்ணணுன்னா இப்போ கொலாப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அந்த வேறு மாதிரி காமிக்கும் பார்ட்டிஷன்னு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்டிஷன் வேறு மாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணின்னு நீங்கள் கொலாப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு தெளிவாக இந்த மாதிரி வீடியோ எப்படி போகிறதுன்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். வீடியோ கடைசியில் எண்ட் பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இங்கே ரைட் மார்க் கொடுத்துட்டு இங்கே வாய்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து எத்தனை செகண்ட் வந்து டைமர் ஓடணும், 3 செகண்டா 15 செகண்டா டைமர் இப்படி ஓட விட்டு நீங்கள் ஸ்டார்ட். ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுமாதிரி கொலாப் வீடியோ பண்ணாலுமே இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ரவுண்டு மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இது ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. ஆனால் அது க்ரீன் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவரது சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த சவுண்டை வந்து நம்ம மியூட் பண்ணிடணும். சவுண்ட் வந்து வீடியோவில் வரக்கூடாது. இதுதான் மெயின் மேட்ரு. இப்போ அவர் சவுண்ட் நம்ம மியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சவுண்டை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே என்ன பண்ணுறேன், டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது வந்து லோடாக ஆரம்பிக்குது. இதுமாதிரி லோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இது மாதிரி பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம வீடியோ வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு கீழே. இது மாதிரி பெருசாக உங்களுக்கு வீடியோ இருந்துச்சுனாலும் ரொம்ப நல்லது, யூடியூப்புக்கு இது மாதிரி பிடிக்கும். இல்லாட்டா வந்து கொஞ்சம் சைடில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக்கி, ரொம்ப சின்னதாக்காதீங்க, கொஞ்சம் இப்படி சின்னதாக்கி சைடில் இது மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களா, இது மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுட்டு இப்போ இங்கே மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் மேலே கிளிக் பண்ணிங்க. மைக் ஆனில் இருக்கணும். இது மாதிரி மைக் ஆனில் இருக்குதுங்களா. இங்கே வந்து டைமிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டைமிங் வந்து டைமர். இது டைமர்னா 3 2 1 சொல்லிட்டு கவுண்ட் ஆகும், அந்த டைமர் தான் இது. நம்மளுக்கு வேணா கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர் என்ன பண்ணுறாரோ அந்த மேட்டர் நம்ம சொல்ல போகிறோம். இந்த சீக்ரெட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் படுத்துனுக்கிறாரு, படுத்துன்னு மேலே தூக்கி போடுறாரு, அதுக்கப்புறம் உருட்டி விடுறாரு. இந்த ட்ரிக் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 செகண்டில் நின்று போச்சு பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 60 செகண்ட் ஆகும், 1 நிமிஷம் ஆகும். திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா 15 போகும். நீங்கள் வந்து 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கின்னு இப்போ ஏன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நம்மளாலனா இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் கூட இப்போ இங்கே சீக்ரெட் ரிவீல்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், பார்த்துக்குங்க. இங்கே சீக்ரெட் ரிவீல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை வந்து இதுமாதிரி பார்டர் டைப்பில் கொடுக்கணுமா, இது மாதிரி கொடுக்கணுமா நீங்கள் கொடுத்துங்க. கலர் எந்த கலர் கொடுக்கணுமா கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே டன் சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே இப்படி வச்சுக்கிறேன், சீக்ரெட் ரிவீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. இது மாதிரி அவர் சவுண்டு போயிட்டு அதுக்கான ரியாக்ஷனாக வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஃபேஸை காமிச்சிட்டிங்க, பேசுகிறீங்க. ரெண்டுத்துக்கும் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், எந்த மைக்கும் தேவையில்லை. இப்போ நீங்கள் தெளிவாக ரிவீல் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே சீக்ரெட் ரிவீல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுக்கு இது மேலே இப்போ பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சரியான ஒரு தம்ப்லைன் இது மாதிரி ஏதாவது ஒரு தம்ப்லைன் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. தம்ப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து முதல்ல நீங்கள் சீக்ரெட் ரிவீல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்களா. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஹேஷ்டேக் போட்டு ஹேஷ்டேக்கில் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க திருப்பி ஹேஷ்டேக்கில். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வைரல் அது மாதிரி எதனா கொடுத்துங்க. இதுமாதிரி கொடுத்துட்டிங்களா. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வேணும் டேரெக்டாக வந்து பப்ளிக்லேயே கூட பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணிருங்க நீங்கள் நிறையா வீடியோஸ். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸி இது. பார்த்து அதை ஒப்பீனியனை வந்து சொல்ல போகிறீங்க. இது மாதிரி கொடுத்துட்டிங்களா. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் செட்டிங் வீடியோ பார்த்துன்னு வந்துருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இதுமாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இங்கே ரிலேட்டட் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா எல்லோரும் ரிலேட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. இதே தான் மேட்ரு. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5 to 10 வீடியோ போட்டுனே இருங்க. கேர்ஃபுல்லாக அவங்க வீடியோ வந்து மியூசிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மியூசிக்கை தூக்கிட்டு உங்களுடைய சொந்த வாய்ஸை கொடுத்து உங்களுடைய சொந்த பேச காமிச்சு நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லேக்கில் மணி வர ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள் இதுமாரி வர்றதுக்கு. சைடில் வந்தீங்கன்னா கொலாப் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணி அதையும் வந்து பார்த்துக்குங்க. நன்றி. இந்த வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற யூடியூப் மைக் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா Zoom H1N. இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்லு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி செல்லு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து டேரெக்டாக பவர் பேங்க் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பவர் பேங்க் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் இதில் மெமரி கார்டு போட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து டேரெக்டாக கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது போர்ட்டபிளாக இதுமாதிரி எடுத்துன்னு போயிட்டு பேச போகிறீங்க, இல்லாட்டா வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பேச போகிறீங்க அப்படின்ற டைமில் வந்து இந்த மைக் பயங்கர ஹை குவாலிட்டியாக இருக்கும். என்னுடைய வீடியோவில் வர எல்லா சவுண்டும் வந்து இதில் தான் வந்து இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணுற மைக்கும் இந்த மைக் தான். இதை வந்து நான் மேலே இப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த மைக்கை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அட்டை வந்து ப்ராடக்ட் லிங்க்கில் கொடுக்குறேன். ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். நன்றி. சோஷியல் பிளேடு கேஸ்